திருச்சிற்றம்பலம். அருள்மிகு அபிமுக்தீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. பிரியாத பிநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று உள்ள 234வது திருப்பதிகம் திருப்பெருவேளூர். திருமுறை 3 64வது திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற பெரும் திருத்தலம் கோச்சங்க நாயனார் கட்டிய மாடக்கோவில். தற்போது மணக்கால் ஐயம்பேட்டை என்று அழைக்கப்படுகின்ற பதி. ஒரு அருமையான பதி. சுவாமி சுயம்பு நல்ல 2 அடி உயரத்திலே, ஒரு 3/4 அடி உயரத்தில் ரொம்ப அருமையாக ஆனந்தமாக வீட்டிருக்கக்கூடிய பெருமான். திருச்சிற்றம்பலம். அண்ணாவும் கழுக்குன்றும் ஆயமலையவை வாழ்வார். அண்ணாந்து பார்க்கும்படியாக இருக்கக்கூடிய அண்ணாமலை. கழுகு தினமும் உணவு எடுத்து இறைவனை வழிபடுவதனால கழுக்குன்றம், திருக்கழுக்குன்றம். இவை இரண்டுமே அப்பா எல்லா இடங்களிலும் நியம்பியிருக்கார். இந்த அண்ணாமலையும் திருக்கழுக்குன்றம் ரெண்டுமே கிரிவலம் செய்வதற்கு முதல்ல ஆதியிலிருந்து கிரிவலம் வந்திருக்காங்க. அதனால் இந்த மலை ஞானிகளாலும் சித்தர்களாலும் ரொம்ப உயர்ந்த படைத்த ஒரு தவமே குன்றாக இருக்கக்கூடிய அருமையான மலை இது. அதனால இந்த 2 மலைகளையும் தேர்ந்தெடுத்திருக்கார் நம்முடைய ஞானசம்பந்தர் திருவாக்கால். விண்ணோரும் மண்ணோரும் வியந்து ஏத்த அருள் செய்வார். இவங்க 2 பேருக்கும், விண்ணவர்கள் இருக்கவங்களுக்கும் இந்த மண்ணில் வாழ்வங்களுக்கும் வியக்கும்படியாக அருள் செய்வாராம். அவங்க எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது, பல மடங்கு உயர்ந்ததாக நடக்கும் சாமி மேல அன்புல. கண்ணாவார் உலகுக்கு கண்ணாகி நின்றாய் போற்றி, கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி, கைலை மலையானையை போற்றின்னு அப்பர் பாடுறாங்க. அது அப்படியே உள்வாங்கி கண்ணாவார். இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடிக்கிட்டே இருக்காங்க. அதான் கூத்து, ஒரேதான கூத்து. ஆகாயத்தில் நீர், ஆகாய கங்கை எதுன்னா கண்ணில் இருக்க நீர் பாருங்க, அது கீழே விழாமல் அவை சுரந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. மாதிரி சுவாமி திருச்சடையில் கங்கை வைத்திருக்க இந்த கண்களில் அவ்வளவு ரகசியமே இருக்கு. கண்ணை திறந்து பார்க்கும்போதும், கண்ணை மூடி நின்று அந்த மையப்புள்ளி பார்க்கும்போதும் ஒரு பெரிய பேரானந்தம் கூடி நிற்கும். கண்ணாவார் உலகுக்கு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை காண்பதற்கு கண் மட்டுமல்ல, பெருமான் அந்த உலகத்தையே படைக்கக்கூடிய கருவாகவும் அந்த கண்ணாகவும் இருக்கிறார். கண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அல்லவாதான். கருதானார் புறம் எரித்த, கருதானார் அந்த பாமியை கும்பிடாத முப்புராதிகளையும் எரித்தவர். பெண் ஆண் பெருமானார் அர்த்தநாரியாக இருக்கக்கூடிய பெருமான் பெருவேளூர் பெரியாரே. முனிவர் பாகனாக இருந்து அருளக்கூடிய பெருமான் இந்த பெருவேளூர் பதியை எப்போதும் பிரியார். 2வது பாடல். கருமானின் உரி உடையார், மானுடைய உரியை பொறுத்துக்கிட்டார். கரிகாடர் அப்படியே இருக்கக்கூடிய சுடுகாடில் இருக்கக்கூடிய பெருமான். இமவானர் மறுமானார் இவர் என்றும் மடவாளோடு உடனாவார். இமவான் மகள் பர்வதவதினியை அந்த இமவானுடைய மருமகனாகவும் இருந்து மடவாளோடு உடனாய் உமையோர் பாகனாக இருந்தார். பொறுமான விடை ஊர்வது உடையார். போர் புரியக்கூடிய சிறந்த விடையை நல்லா காளையப்பர் மீது வருவார். வெண்பொடி பூசும் பெருமானார், நல்லா திருநீர் பூசி வருவார். பிஞ்சகனார், நல்ல நீள் சடை வைத்து வருவார். பெருவேளூர் பெரியாரே எப்போதும் தங்கி அருள் செய்வார். குடக்கும் கிழக்கு, தென் திசை கண்ணும் தெற்கு, குடவாலும் மேற்கு, வடவாலும் வடக்கு. அது குட அப்படின்னு சொன்னா குடகு திசை இங்கிருந்து மேற்கையில் இருக்கு. அதுதான் குட திசைன்னு என்றாச்சு. மேற்கு திசைக்கு தான் குட திசை. வடக்கு கணக்கு என்ன? அது என்ன கணக்கு? 4 திசையில உள்ளவர்களுக்கு, திசையில இருந்தாலும் சரி, சிவத்தை வழிபடுறவர்களுக்கு அருள் புரிவார், அருள் செய்வார். கழிந்தோர்க்கும் ஒளிந்தோர்க்கும் வணக்கம் செய் மனத்தராய். யாரெல்லாம் பெருமானுக்கு வணக்கம். எப்படிப்பட்டவங்கன்னா, இந்த மும்மலம் கழிந்து இருக்கிறவங்க, உலக மாயையிலிருந்து விடுபடுறவங்க. ஒளிந்தோர்னா இந்த உலக ஆசையிலிருந்து விடுபட்டவங்க. அது முதல்ல ஓசி கட்டுறாப்புல. பெருமான் மேலே அன்பு இருக்கணும்னா இது பெரிய தடை, அல்லது பெருமாளை கெட்டியாக பிடிச்சாலும் அது ஓடி போயிடும். அப்படிப்பட்டவங்க வணக்கம் செய் மனத்திராய், அடியார்கள் அப்படியே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அருள் செய்வாராம். வணங்காதார் தமக்கென்றும் பிணக்கம் செய். பிணக்கம்ன்ற மாறுபாடான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு, பெருமானை வணங்காதவங்களுக்கு.
பெருமானார் பெருவேளூர் பெரியார். அப்படிப்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய பெரும் இடம்தான் இந்த பெருவேளூர். இறை கொண்ட வளையாளோடு முன்கையில, இறையில முன்கைன்னு ஒரு பொருள் இருக்கு, அதுல வளையல் கொண்டு இரு கூறாய், ரெண்டு கூறு, ஒன்று அப்ப ஒன்று அம்பாழம், அது அர்த்தநாரியாகம். ஒரு கூறு மறை கண்டத்து இறை நாவர், கூறக்கூடிய வேதங்கள் நாவிலே மொழியக்கூடிய பெருமான். மதில் எய்த சிலை வளவர், நல்ல முப்புறத்தை அந்த மேருமலையை வில்லாக வளைத்து நீக்கின்றார். கரை கொண்ட மிடருடையார் நீலகண்டன், கனல் கிளரும் சடை முடிமேல், அப்படியே கனல் மாதிரி தீச்சடை, நெருப்பு மாதிரி சடை இருக்கு. பிறை கொண்ட பெருமானார், நல்ல பிறை வைத்திருக்கக்கூடிய பெருமான் நிலா பெருவேலூர் பெரியார். விளையாதார் விளைவார் போல் விருதங்கள் பல பேசி குலையாதார். இப்ப பெருமான் மேல ஒரு அன்பு இல்லாம ஒரு உலகப்பற்றோட இருந்துகிட்டு, ஆனா ஒரு ரொம்ப பற்றே இல்லாத மாதிரி சும்மா அப்படியே விகிருதங்கள்னா அப்படியே எனக்கு எல்லாமே அத்துப்படி எல்லாம் அவரை பத்தி அது தெரியும்னு சொல்லி சும்மானாலும். இன்னைக்கு கூட ஒரு ஐயாவை கொஞ்சம் பேசிட்டேன். ஐயா ஃபோன் பண்ணி நான் இத்தனை லட்சம் புக்கு எடுத்து கொடுத்தேன், இவ்வளோ பண்ண அவ்வளோ பண்ணாங்க. ஆனால் ஐயா ரொம்ப வயதானவங்க. அதாவது நம்ம கணக்கு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அது நம்மதுன்னு அர்த்தம். என்னைக்கு நம்மதுன்னு நம்மது இதாக இருக்கும். அவனுது அப்படிங்கிறது போது அவனும் நம்மளை செய்வதற்காக தூண்டி நம்மையும் ஒரு பொருளாக்கி இந்த மாதிரிலாம் பண்ணாருன்ற போது நாம் செய்தன்றதோ இவ்வளோ பண்ணங்கிறதோ அது சாதனைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே அடியார்களுக்கு கிடையாது. எந்த நாயன்மார்களாவது வால் போஸ்டர் வச்சு ஒட்டினாங்களா, பேனர் வச்சாங்களா? இல்லையே. சுவாமி தான் உன்னுடைய பெருமையை 7 உலகங்களும் தெரியும்படி இவ்வண்ணம் செய்தோம் அப்படின்னு செய்த. ஆக அடியவருக்கு என்ன பெருமை வேண்டியிருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. அது எதுன்றது அப்பனுக்கு தெரியும். உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது ஒரு எல்லையில் எமக்கின்பம் செய்தருள் போற்றி, அதை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அதனால் ஒரு சின்ன பணி செய்தாலும் அதையே பல காலம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலையை மாற்றி, இதெல்லாம் ஈசன் செய்த செயல், இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லை. நம்ம இல்லைன்னா இன்னொருத்தர் வச்சு செய்ய போகிறாரு. நம்மளாலவோ இந்த உலகம் இயங்குது? சத்தியமாக இல்லை. அந்த உணர்வு வரணும். எனக்கு எங்கள் ஐயா சிவகுமார் ஐயா குறைஞ்சது ஒரு 100 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணியிருப்பார். இந்த கோச்சங்க நாயனாருடைய ப்ரொமோட்டர், அமைப்பாளர். ஆனால் அவர் யாருன்னே தெரியாதுங்க. ஏதோ ஒரு மூலையில் இருந்து அவர் ஒரு எவ்வளோ கோயில் செய்திருக்காருங்க. ஒரு கும்பாபிஷேகத்துக்கே போக மாட்டார். அவர் யாருன்னே இதுவரையும் தெரியாத அளவுக்கு ஒரு இலைமறைவாக அவ்வளோ பெரிய தூண்டு சேர்த்துட்டு வர்றார். அதனால் நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய நிழல் பட்டதுனால, அவங்களுடைய சுவாசம் பட்டதுனால கொஞ்சம் அப்பா மேலே இது நமக்கு எதுவுமே கிடையாது, உரிமையே கிடையாது அப்படின்னு ஒரு உணர்வு நமக்கு இருக்குது. இதுதான் உண்மை. அதான் அப்படியே சொல்கிறார், ரொம்ப அருமையாக சொல்கிறாரு பாருங்க. விளைவார் போல் விருதங்கள் பல பேசி குலையாதார். அவங்களாம் பெருமான் மேலே இருந்த குலைவுகள் இல்லை. குலைவார் போல் குணம் நல்ல பல கூறி அழையாவும் அரற்றாவும் அடி வீழ்வார் தமக்கென்றும் பிழையாத பெருமானார். ஒரு நிமிஷம் கூட கொஞ்சம் கூட தவறாது அருள் செய்வதற்கு. யாருக்கு? நல்ல பெருமானுடைய குணங்களை சொல்லி அப்படியே பெருமானிடத்தில் குலைந்து அரற்றுதல். அப்படியே பெருமானே திருப்பதிகங்களையும் அவருடைய திருநாமத்தையும் எப்போதும் சொல்லி அழைத்தல். அவனுடைய திருவடியில் வீழ்ந்து வணங்குற அவங்களுக்கெல்லாம் எப்போதும் பிழையாத பெருமான். அவங்களுக்கு ஒரு பிழை வராது. ஏன்னா அந்த நேரமும் காலம் எதையுமே அவங்களுக்கு தாண்டி சேராது, கரெக்டாக நடக்கும். பெருவேளூர் பெரியார் பிரியாதநாதர். விரித்தார் நால்மறை பொருளை. இந்த நால்மறை பொருளை பெருமான் அப்படியே வேதாந்தமாக விரிக்கிறார். உமை அஞ்ச விரல் வேளம் உரித்தார். இந்த வீரம் மிகுந்த அந்த வலிமை மிகுந்த யானையினுடைய உண்மை அஞ்சுறாங்க, பயப்படுறாங்க. யானையை தொலை உரித்தார். ஆம் உரி போர்த்து மதில் 3 ஒரு கணையால் எரித்தார். முப்புறத்தையும் ஒரு அம்பாலை எரித்துட்டார். ஆம் இமைப்பளவில் இமையோர்கள் தொழுது இறைஞ்ச பொறுத்தார். அப்படி இமைக்கிற அளவுக்கு இதெல்லாம் செய்து முடிச்சிட்டார். அந்த இமையோர்கள்லாம் தொழுது வழிபட்டதுனாலே அதை பெருத்தார் அப்படின்னு வருது. பெருத்தார் அப்படின்னா விஸ்வரூபம் எடுத்தார்னு வருது. அப்படியே அவருக்கு என்ன அண்டவத்துக்கும் அப்பாலா இருக்கார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பெருத்தார். எம் பெருமானார் பெருவேலூர் பெரியாரை. மரப்பிலாடிமை கண் மனம் வைப்பார் தமக்கெல்லாம். மரப்புக்க
மற்ற பற்றின்றி அவர் மறக்கவே இல்லாத வாழக்கூடிய அடிமைப்பட்ட பெருமானிடத்தில் அது மனத்திலே வீட்டிருப்பாராம். சிறப்பிலார் மதிலெய்த, எந்த சிறப்பில்லாத முப்புராதிகளை அந்த முப்புறத்தையும் சிலை வல்லார் ஒரு கணையால், அதை இல்லெடுத்து ஒரு கணையால் எரித்தார். இறப்பிலர், அவர் இறப்பிலி, அவருக்கு அழிவே இல்லை. பிணியிலார், அவருக்கு ஒரு நோய் வந்ததே கிடையாது. தமக்கு என்றும் கேடிலர், கேடில் எப்பரு. பிறப்பிலா பெருமானார், பிறப்பிலி இறப்பிலி, பிறவா யாக்கை பெரியோன், பிறப்பிலா பெருமான் பெருவேலூர் பெரியார். இதை விட வேற என்ன இருக்கு? ஒருவர் மாற்றமும் இல்லை, தோற்றமும் இல்லை, அவருக்கு அழிவும் இல்லை, நோயும் இல்லை. அதுதான் சிவம். சிவத்துக்கு டெஃபினிஷன் ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு மாற்றம் கூட இல்லை, தோற்றமும் இல்லை, அழிவும் இல்லை. எப்படிப்பட்ட பெருமான் நம்ம அப்பா. அதான் நண்டுடையான் தீதில்லாதான். எரியார் வேல் கடல் தனை இலங்கை கோன் தனை வீழ, அந்த நெருப்பு போல வேல் படை, சிவந்த வேல் படை உடைய ராவணன், இலங்கை மன்னன், அப்படியே அவன் தம்மால் கீழே விடும்படியாக செய்தார். முறியார்ந்த தடந்தோள்கள் அடர்த்து உகந்த முதலாளர், முதலோன் பெருமான். முன்னவனே முன்னின்றால் முடியாதும் உள்ளதோ, இப்படிப்பட்ட உலகத்துக்கு மூத்தார். வரியார் வெஞ்சிலை பிடித்து மடவாளை ஒரு பாகம் பிரியாத பெருமானார் பெருவேலூர் பெரியாரே. மேர்மலை வளைத்து அந்த முப்புராதியை எரித்தவர் மடவாள் தன்னோடும் உடனாகிய பெருமான் இருக்குமிடம் பெருவேலூர் பிரியாது இருப்ப அருள் செய்வார். சேன் இயலும் நெடுமாலும் திசை முகனும் செரு எய்தி, இந்த வாமன நூலத்தில் அப்படியே மேலே போயிட்டு அப்படியே மகாபலி சக்கரவர்த்தியுடைய அந்த சிரஸ் மேலே கால் வைக்கிறார். யார்? திருமால். அப்படிப்பட்டவரும் பிரம்மனும் செரு எய்தினா போர் செய்யணும், நீ பெருசு நான் பெருசுன்னு சொல்லிட்டு செருக்கோட போர் செய்து கான் இயல்பை அறிவிலராய், தன்னுடைய இயல்பு தெரியல, நம்ம 2 பேருக்கு மேல பெரிய ஆள் ஒருத்தர் இருக்காரு தெரியாம கனல் வண்ணர் அடியினை கீழ். அப்பதான் பெருமான் அப்படியே கனலாக அண்ணாமலையாராக இருக்கும்போதுதான் அப்படியே திருவடியில் தொழுறாங்க. நாணி அந்த அறியாமை நினைச்சு அப்படியே தலையை குஞ்சுறாங்க, நான்றாங்க. அவர் தொழுது ஏத்த நானாமே அருள் செய்து பெருமான தொழில். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் ஒன்றுமே இப்போ பண்ணலை, எல்லாத்தையும் மறந்துடுங்க, நல்ல சிறப்பாக இருங்கப்பா. அதெல்லாம் நாணம்லாம் வேண்டாம், நான் பெருமான் இருக்கேன்ல, உங்கள் அப்பா ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பிள்ளை இல்லை, பிள்ளைங்க என்ன பண்ணாலும் சரி, அப்பா என்ன பண்ணுவார்? பொறுத்துக்கு தான் செய்வார். அது மாதிரி நம்ம தந்தை இறைவன் அவ்வளோப்பா, நம்ம தந்தை கூட கோபம் வரும். சிவபெருமான் கருணைமா கடல். உண்மையை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கொடுமை செய்தாலும் அவனுக்கு நல்வழிப்படுத்துறதுலையும், அவனுக்கு நல்ல மீண்டும் புதிய உடல் கொடுக்கறதையும் அவனுக்கு எல்லாம் உள்ளிருந்து செய்துக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ பெரிய கருணை கடல். சுவாயனம் பேணிய எம்பெருமானார், அந்த அருள் செய்த பெருமான் பெருவேலூர் பெரியாரே. புற்றி ஏறி உணங்குவார், அதாவது மண்ணு பூத்து கிளம்புறவரெல்லாம் அப்படியே தவம் செய்வாங்களாம். புகை ஆர்த்த துகில் போட்பார், அவங்க சமணர்கள். இவங்க அந்த புகை கலரில் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, செந்நிற ஆடையில். அவங்க பௌத்தர்கள். சொல் தேர வேண்டா, அவங்க சொல்ல ஒரு பெரிய தேற்றம், அதில் ஒரு தெளிவில்லை, அதனால் கேட்க வேண்டாம். நீர் தொழில் மீன்கள் சுடர் வண்ணம், பெருமானுடைய அப்பா எப்பேற்பட்ட சுடர்வன் ஒளிவளர் விளக்காயிற்று அவரை தொழுங்க. மல் தேரும் பரிமாவும் மதகளிரும் இவை ஒழிய பெற்று ஏறும் பெருமானார் பெருவேலூர் பெரியாரே. அருமையான வார்த்தை. சுவாமிக்கு எவ்வளோ பெரிய தேர், அதெல்லாம் எடுத்து போய் இதாப்பா நீ வச்சுக்கப்பா, அழகப்பா இங்கே வாடினார். யார்? குபேரன். அவங்களுக்கு கொடுத்தார். பரிமா குதிரை. இந்த பரிமாவையும் சாமி அவருக்கு எதுவுமே வேண்டியதில்லை. அவர் என்ன பண்ணுறாராம்? குதிரையே வேண்டாம், தேரு வேண்டாம், மத களிர் சும்மா அப்படியே ஐராவதமே இருந்தாலும் சரி வேண்டாம், இவையெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு பெற்று ஏறும்னு பெற்றோம்னா காளையப்பர். இது அப்பர் பெருமானும் பாடியிருக்கார். இந்த உயிராவணம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளிதனில் உரு எழுதி உன் அப்படி அந்த அருமையான பாட்டு. உயிர் ஆவணம் செய்திட்டு உன் கைதந்தால் படுவாரோடு ஒட்டி வாழ்த்தி ஐராவணம் ஏறாது ஆனேர் ஏறி அமர நாடு ஆளாது ஆரூராண்ட என் ஐராவணமே என் நம்மானே உன்னை அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. அப்போ அந்த பெருமானே உங்களுக்கு எவ்வளோ வெள்ளையானெல்லாம் இருக்குது, ஐராவதம்லாம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு இந்த காளையப்பர் மேலே வரியப்போ எளிமையான ஒரு பெருமான். அதுதான் இங்கே சொல்கிற பெருமானார் பாருங்கள். அப்பர் பெருமான் வாக்கு ஞான சம்பந்தம் பல இடங்களில் அப்படியே ஒப்பு நோக்கணும்னா அவ்வளோ ஆனந்தமாக இருக்கு பாருங்க.
ஆக 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. பைம்பொன் சீர்மணி வாரி பலவும் சேர்க்கனி உந்தி. நல்லா பார்த்தீங்கன்னா அழகிய ரத்தனங்களையும் நல்ல ஒரு அருமையான எல்லாம் பொண்ணு மணி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கனி. அதை பலவுங்கிறது பலாமரமும் பழப்பழமும் சொல்லலாம், அல்லது பலவிதமான கனிகளையும் எடுத்து கொண்டு உந்தி அம்பொன் செய் மடவளரால் அணிமல்கு. அப்படியே அது வர அந்த மாதிரி கூடிய அற்புதமான ஒரு இடமும், இன்னொன்று நல்ல பொன்சை மடவல்லால் மணிமல்கு நல்ல பொன்னாலான ஆபரணங்கள்லாம் அணிந்து வரக்கூடிய மகளிர்களும், பெருவேளூர் நம்பன் தன் கடல் பரவி பெருமானுடைய அன்பிலே அவருடைய திருவடியிலே நம்பன் நம்மை ஆழ்வான் நம் நம்பிக்கைக்குரிய பெருமானுடைய திருவடியை பரவி நவில்கின்ற மறைஞான சம்பந்தன். இந்த பதிகத்தை சொல்லக்கூடிய மறைஞான சம்பந்த பெருமான் தமிழ் வல்லார்க்கு அவர் சொன்ன இந்த பதிகத்தை பாடக்கூடிய வல்லமை உடையவருக்கு அருவினை நோய் சாராவே. ரொம்ப அருவினை தீய நோய் தீய விதமான விளைவுகள் எதுவும் வராது, அது நல்ல இன்பத்தை கொடுக்கும் சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறார். திருச்சிற்றம்பலம்.